بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பயணம் செய்வதனுடைய ஒழுக்கத்தை, பேணுதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு கற்றுத்தருகிறார்கள். ஒரு ஆண் பயணம் செய்வதற்கு, ஒரு பெண் பயணம் செய்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஆண் பயணம் செய்வதற்கு எத்தனையோ ஒழுக்கங்களை கற்றுத்தருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் உங்களுடைய பயணத்தின் பொழுது பயண தோழர்களை உருவாக்கி கொள்ளுங்கள். அவர்கள் யாராவது ஒருவரை உங்களில் அமீராக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பயணத்தின் பொழுது உங்களுடைய வாகனங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு திரும்பும் பொழுது முதலில் பள்ளிக்கு வரக்கூடிய பழக்கத்தை வைத்து பள்ளியில் 2 ரக்காத் தொழுதுவிட்டு, யா அல்லாஹ், என்னுடைய பயணத்தை சிறப்பாக அமைத்த உனக்கு நன்றி என்று நன்றி சொல்வதோடு, நான் பயணத்தில் வெளியில் சென்றிருக்கும் பொழுது எனது குடும்பத்தார்களுக்கு உன்னுடைய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாயே, அதுக்கும் நன்றி என்று சொல்லிவிட்டு உங்களுடைய குடும்பத்திற்கு திரும்புங்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தினிடத்தில் நீங்கள் வருவதாக இருந்தால் இரவு நேரத்தில் வந்து கதவை தட்டாதீங்க, பகல் நேரங்களில் வாங்க. இப்படி பலதரப்பட்ட ஒழுக்கங்களை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு இருக்குது, தனியாக ஒரு பெண் பயணம் செல்லலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் தன்னுடன் திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர், அதாவது மஹரமான ஆண் துணை, யார் அவரு? தந்தை, சகோதரர், மகன்கள், மாமுமார்கள், இவர்களுடைய துணை இல்லாமல் ஒரு பகல் ஒரு இரவு கால அளவுக்கு தனியாக பயணம் செய்திட அனுமதி கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பெண்ணு தனியா பயணம் செய்யறதாக இருந்தா யார் கூட தான் செய்யணும்? ஒண்ணு கணவன் கூட போகணும், இல்லைன்னா மஹரமானவர்கள், திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்க ஆக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? தந்தையை நிக்கா பண்ண முடியுமா? மகனை நிக்கா பண்ண முடியுமா? அப்ப தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறே இல்லாத ஒரு உறவு தான் இந்த மஹரமான உறவுங்கிறது. அப்ப இந்த மஹரமான உறவு, திருமணம் செய்ய தடை செய்யப்பட்ட உறவு, தந்தை, சகோதரர்கள், மகன்கள், மாமமார்கள், இவர்களுடைய துணை இல்லாமல் ஒரு பகல் ஒரு இரவு கால அளவுக்கு தனியாக பயணம் செய்திட அனுமதி கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல, ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணுடன் அவளுக்கு திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவர்கள் அருகே இருந்தாலே தவிர தனித்திருக்க வேண்டாம். ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணு இருக்கிறாங்க சொன்னா அங்க அந்த பெண்ணுக்கோட யார் இருக்கணும்? திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட யாரோ ஒருத்தவங்க இருக்கணும். ஒண்ணு திருமணம் செஞ்சவர் இருக்கணும், நிக்கா செஞ்சவர், ஹலாலானவர், அல்லது மஹரமானவர்கள் அங்க இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் இன்னொரு அந்நியன் என்ன செய்யலாம்? தனிச்சு கூட இருக்கலாம், இல்லைன்னா இருக்கக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அந்த நிலைமையில் தனித்து இருக்க வேண்டாம். மேலும் ஒரு பெண் தனக்கு திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவன் அருகே இருந்தாலே தவிர அவள் பயணம் செல்ல வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போது ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே, யா ரசூலுல்லாஹ், இறைத்தூதர் அவர்களே, என் மனைவி ஒரு தேவைக்கு, அதாவது இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு தகவல், என் மனைவி ஒரு தேவைக்கு, அதாவது ஹஜ்ஜி செய்ய புறப்பட்டு விட்டார், ஆனால் நானும் இன்னென்ன போரில் கலந்து கொள்ள கடமையாக்கப்பட்டுள்ளேன் என்று கூறினார். நீர் சென்று உன் மனைவியுடன் சேர்ந்து ஹஜ்ஜி செய்வீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஹஜ்ஜுக்கு, உம்ராவுக்கு பெண்கள் என்ன செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது? தனியாக பயணம் செய்யற மாதிரி ஏற்படுது. அப்ப அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கா இல்லையாங்கிறது இந்த ஹதீஸ்ல நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். ஒரு மஹரமான துணை இல்லாம, கணவனோட இல்லாம ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஹஜ்ஜுக்கே இருந்தாலும் சரி, அல்லது உம்ராவுக்கே இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் என்ன இல்லை? அனுமதி கிடையாது. ஒரு நேரத்தில் சவுதி கவர்மெண்ட் யாராவது தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணு உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு வர்றதா இருந்தா மஹரமுடைய அந்த துணை இருக்கணும், அது ஒரு சட்டமாவே ஆக்கி வச்சிருந்தாங்க. விசா அடிக்கும் போது உங்களுக்கு யார் மஹரம் அப்படின்னு சொல்லி, அப்ப இவங்க சாச்சா,
இவங்க தாய் மாமா, இவங்க சகோதரர், இவருக்கு இந்த அம்மாவுக்கு மகன், இப்படி அவங்களோட பாஸ்போர்ட்டோட சேர்த்து கொடுத்தா தான் அவங்க மகரம் செட்டிங் என்ன செய்வாங்க, விசாவே அடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. மகரம்ல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹஜ்ஜுக்கும் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு. இன்னும் சொல்லப்படும், இந்த வருஷம் ஹஜ்ஜில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தெரியுமா? இந்தியாவில இருந்து மட்டும் 5700 பெண்கள் மகரம் இல்லாம ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. 5700 பேர் ஹஜ் கமிட்டியில. விஷயம் அதுதான், ஹஜ் கமிட்டியில இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இதுல நம்ம காக்காமார்கள் மலையாளிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சவுதி கவர்மெண்ட்ட பேசி இந்த 5700 பெண்களுக்கு, இந்த மகரம் எல்லாம் வந்த பெண்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாத மாதிரி மினாவில் தனிப்பட்ட ஒரு டென்ட்டை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பெண்கள் மட்டும்தாங்க, வேற யாரும் கிடையாது. ஆனா இப்படியெல்லாம் செஞ்சாலும் அனுமதி இருக்கா அப்படின்னு சொன்னா இல்லை. மார்க்கத்தில் என்ன இல்லை, அனுமதி இல்லை. ஒரு பெண் தகுந்த துணையோடு இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டுமே தவிர, தகுந்த துணை இல்லை என்று சொன்னால் இந்த கடமை அவங்களுக்கு இல்லை, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கணவனோட இருக்கிறாங்க, கணவர் உரிய நேரத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹஜ் உம்ராவுடைய கடமைகளை அவர் செய்யறதுக்கு கொஞ்சம் தவறும் பொழுது, அவர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் இவர்களுடைய அந்த மனநிலை, அந்த மன உறுத்துதல், நமக்கு போகணுமேங்கிற அந்த ஏக்கம், அந்த காபத்துல்லா பார்க்கணுமே, ஹஜ்ஜை செய்யணுமே, இவ்வளவு நகை வச்சிருக்கிறேன், இந்த நகையை வச்சிருக்கிறல்ல, நீ ஹஜ்ஜு செஞ்சியான்னு கேட்பானே அப்படிங்கிற ஒரு பயத்துல ஒரு சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜை நிறைவேற்றுறாங்க. ஆனா உண்மையிலேயே மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, மகரமான துணையோடு தான் என்ன செய்யணும், ஹஜ்ஜை நிறைவேற்றணும். இங்க ஒரு சஹாபி யுத்தத்துக்கு போக வேண்டி இருக்குது, ஆனா என்னுடைய மனைவி இங்க ஹஜ்ஜுக்கு போறேங்கிறாங்க, அனுப்பலாமான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, நீ யுத்தமே போக வேண்டாத்தா, நீ போருக்கே போக வேண்டாம், மனைவியோட என்ன செய்ய, நீ ஹஜ்ஜுக்கு போ அப்படிங்கிற தகவலை தான் இங்க நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. அப்போ போற காரியம் எவ்வளவு பெரிய புனிதமான காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு முக்கியமான அதிமுக்கியமான காரியமா இருந்தாலும் சரி, மகரமுடைய துணை இல்லாம ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது, வெளியில் செல்லக்கூடாது. அதே மாதிரி மகரமான துணை இல்லாமல் ஒரு அந்நிய ஆணும் அங்கே அவனும் எங்க இருக்கக்கூடாது, அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதே நமக்கு மார்க்கம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அவ பயணத்தின் பொழுது நாம் மேற்கொள்ள வேண்டிய அத்தனை ஒழுக்க விஷயத்தையும் இங்க நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிட்டத்தட்ட கூடுமான வரை அங்கங்க தொட்டு சில ஹதீஸுகளை தேர்வு செஞ்சு கொடுத்து முடிச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நமக்கு மிக மிக அவசியமான ஒரு தேவையான ஒரு சப்ஜெக்ட், அடுத்த பாடம் அத்தியாயம் 8. எதை பற்றிய சிறப்புகள் என்று சொன்னால், குர்ஆனை பற்றிய சிறப்புகள். குர்ஆனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய எதற்காக அது அருளப்பட்டது, இன்னைக்கு நமக்கு மத்தியில் இந்த குர்ஆன் எந்த நிலைமையில இருக்குது, இந்த குர்ஆன் என்ன வார்த்தை, அது யாருடைய வார்த்தை, அது இப்படி பலதரப்பட்ட செய்திகளை குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதை எடுத்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதனுடைய விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக.